இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு புதிய புதிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை இன்னும் அவருக்குள்ளாய் ஸ்திரப்படும்படியாக, இன்னும் அவருக்குள்ளாய் பலப்படும்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறார். இன்றைக்கு நம்ம இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். நல்ல ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்ததற்காய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் தேவ சமாதானத்தின் மாதம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்களை நினைத்து, பல சூழ்நிலைகளை நினைத்து, இன்னும் நடக்க போகிற காரியங்களை நினைத்து, நடந்த காரியங்களை நினைத்து சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நம்முடைய சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, தேவ சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவ சமாதானம் எங்க இருக்குதா அப்படின்னா 2 இடங்களில் அவர் சொல்லுகிறார். ஒன்று, எங்க நம்முடைய இருதயத்துல தான் நமக்குள்ள உணர்வுகள் இருக்கிறது, ஃபீலிங்ஸ் சொல்லுவாங்க. இருதயத்துல தான் நம்ம அநேக காரியத்தை நினைச்சு ஃபீல் பண்ணுவோம், இப்படி இருச்சே அப்படி இருக்கே அப்படின்ட்டு. அந்த ஒரிசுக்கு பதிலாக, அந்த துக்கங்களுக்கு பதிலாக, கவலைகளுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா அவருடைய சமாதானத்தை நம்முடைய இருதயத்துல கொடுக்கிறார். 2வது, அவருடைய சமாதானம் நமக்கு எங்கே கொடுக்கிறார் அப்படின்னு நம்முடைய சிந்தைகளில் தேவையில்லாத சிந்தைகள் வந்து நம்முடைய வாழ்க்கையை பிபி ஏத்துறது போல அல்லது நம்மளை இன்னும் மனமடிவாக்குறதை போல இல்லாதபடிக்கு நம்முடைய சிந்தைகளிலே அவர் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜோயல் பின்னாடி லைட்டு போட்டுடுப்பா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்வதற்கு அவருடைய தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களிலும் நம்முடைய சிந்தைகளையும் இந்த மாதத்திலே காத்துக்கொள்ளும். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதுதான். என்னது? சமாதானம். மனுஷனுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அந்த நிம்மதியை இந்த உலகத்திலே பல விதங்களிலே தேடுகிறார்கள். இதை செஞ்சா நமக்கு நிம்மதி இருக்கும், நமக்கு சமாதானம் இருக்கும், இப்படி நமக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைத்தா நமக்கு சமாதானம் இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருந்தா சமாதானம் இருக்கும் அப்படின்னு பல காரியங்களை நினைக்கிறார்கள், தேடுகிறார்கள். அதற்காக அதிக செலவினங்கள் செய்கிறார்கள், அநேகமாய் பிரயாசப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அது எட்டாத ஒரு கனியாகவே காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அந்த சமாதானத்தை சாதாரணமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கல, அவருடைய சமாதானத்தையே நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு பரமேறி போவதற்கு முன்பதாக தன்னுடைய வாழ்க்கையை தம்முடைய ஜனங்களுக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை யாரும் நம்மிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட தேவ சமாதானத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சொல்லும் பொழுது 7வது வசனத்துல அப்பொழுது என்று ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அப்படின்னா நம்ம என்ன கேள்வி கேட்கணும்? எப்பொழுது என்ற கேள்வியை கேட்க வேண்டும். இங்க பாருங்க, எப்பொழுது அப்படின்னா அதுக்கு முந்தின வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்முடைய இருதயத்திலே நம்முடைய சிந்தைகளிலே சமாதானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது என்று ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. என்ன செய்தால் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய சிந்தைகளிலே தேவனுடைய சமாதானம் கடந்து வருகிறது என்று பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார். நீங்க முதல்ல என்ன செய்யக்கூடாது?
ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்த கவலை, இப்ப கூட கவலையோட தான் உட்கார்ந்து இருக்கலாம் நீங்க, அப்படிதானா? எதையோ நினைச்சு இப்படி இருக்குதே அப்படி இருக்குதே, இப்படி நடந்தா பரவாயில்லையே அப்படிங்கிற நம்முடைய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்குது, ஆனா நடக்கிறது ஒரு பக்கமா இருக்குது. நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்கிற அந்த எண்ணம், அந்த சூழ்நிலை வந்த உடனே நம்முடைய இருதயத்தில் என்ன உண்டாகுதுன்னா ஒரு பெரிய கவலை உண்டாகிறது. ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதுக்கு என்ன செய்யாதீங்க, ஆமா 1000 காரியங்கள் இருக்குது, அதுல ஒன்றுக்கு கூட நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களில் இல்லாதபடிக்கு, நம்முடைய சிந்தையில இல்லாதபடிக்கு தடுக்கிறது எது அப்படின்னா, நம்முடைய இருதயத்திலும் சிந்தையிலும் இருக்கிற கவலைகள். அதனாலதான் அவர் அட்ரஸ் பண்றாரு, நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம கூட நினைக்கிறது உண்டு, நான் கவலைப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் பாஸ்டர், ஆனா என்னால கவலைப்படாம இருக்க முடியல. நான் நினைக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அந்த விஷயத்த, ஆனா என்னால நினைக்காம இருக்க முடியல. நான் படுத்தா கண்ணை மூடுனா அதுதான் முன்னாடி வந்து நிக்குது, எனக்கு இதனால தூக்கம் வரதில்லை. நான் நடந்து போகும்போது எனக்கு நடக்கிறோமே நம்ம பார்த்து போகணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்க, மாறாக இதை குறித்த சிந்தனை, கவலை தான் என்னுடைய இருதயத்தில் அதிகமாக இருக்கிறது. அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நானும் நினைக்கிறேன், முயற்சிக்கிறேன், ஆனால் முடியவில்லை என்று இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கவலைப்படுறாங்க. கவலையை நினைச்சு கவலைப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய அந்த கவலையிலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரு பெரிய காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன அந்த காரியம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கும்படியாக நாம 3 காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். என்ன காரியம் அப்படின்னா, 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் குறித்து, எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை கவலை உண்டாக்குகிறதோ அதை எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. அப்படின்னா இங்க 3 காரியத்தை அவர் சொல்லி கொடுக்கிறார். 3 காரியம். ஒரு ஜெபம் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஜெபம் நல்லா பண்ண தெரியும். நீங்க காலையில நம்ம கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஜெபம் பண்ண தெரியும். ஆனா சரியான ஜெபம் எதுன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அநேகர் ஜெபம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஏதோ ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உடனே அவங்க நேரா என்ன செய்யறாங்க, அவங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற சப்ளிகேஷன்ஸ், என்னெல்லாம் அவங்களுக்கு போராட்டம் இருக்குதோ, என்னெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ, என்னெல்லாம் அவங்களுக்கு தேவை இருக்குதோ, நேரடியாக அங்க போயிடுறாங்க. ஆண்டவரே இது எல்லாம் மாற்றுங்க அப்படின்னு. ஆனா இங்க ஒரு சரியான ஜெபம் அப்படின்னா இந்த 3 காரியங்கள் அடங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க பவுல் பிலிப்பி சபைக்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன அந்த 3 காரியம் அப்படின்னா, முதலாவது நல்ல ஜெபம் பண்ணணும். ஜெபம் என்கிற வார்த்தை அங்க இருக்குதா? இருக்குது. 2வது வேண்டுதல் என்கிற வார்த்தை இருக்கிறது. 3வது ஸ்தோத்திரம் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப ஜெபத்துல இந்த 3 காரியங்கள் இருக்கணும். என்ன? ஜெபம், ஜெபம், வேண்டுதல், அப்புறம் ஸ்தோத்திரம். ஜெபம் அப்படின்னா நிறைய பேர் தவறாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஜெபம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வல்லமையை நினைத்து பார்த்து, தேவனுடைய மகத்துவங்களை நினைத்து பார்த்து அவரை உயர்த்துவதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அங்க போய் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஜெபம் பண்றோங்கிற பேர்ல நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா ஜெபத்துல முதலாவது இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனுடைய மகத்துவங்களை எண்ணி பார்க்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதுதான் இங்கே நமக்கு சொல்லுகிறார். நம்ம என்ன அந்த ஜெபம் எப்படி வருது அப்படின்னா, சும்மா பயத்துல வர்றதில்ல. நிறைய பேருக்கு ஜெபம் எதனால வருதுன்னா பயத்துல தான் வருகிறது. ஐயோ இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குது, இந்த பிரச்சனை ரொம்ப வாழ்க்கையை பாதிக்கிறதா இருக்கிறது, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையை ஏதோ செஞ்சிரும் போல இருக்குதுங்கிற ஒரு பெரிய பயம் வர்றதுனால இன்னைக்கு நிறைய பேர் போய் ஜெபம் பண்றாங்க. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட பயத்தோடு கூடிய இருதயத்தோடு அல்லது கவலையோடு கூடிய இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் வர வேண்டும் என்று தேவன் விரும்பல. மாறாக எப்படி வரணும் அப்படின்னா,
அப்படின்னா அவருடைய மகத்துவங்களை உணர்ந்து, எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள், எனக்கு இருக்கிற இந்த போராட்டங்கள், எனக்கு இருக்கிற இந்த தேவைகளை விட என் தேவன் பெரியவர் என்கிற சிந்தனை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பெருசா இப்ப நினைக்கிறோம், ஐயோ இந்த தேவை ரொம்ப பெருசா இருக்குது, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குது, இது மாறுமா மாறாத தெரியலங்கிற ஒரு பயம் இருக்குது. ஆனா ஜெபத்தில் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஜெபத்தில் நம்ம வரும் பொழுது நம்முடைய இருதயத்துல என்ன உணர்வு இருக்கணும்னா, என் தேவைகளை விட, என்னுடைய எதிர்பார்ப்பை விட, எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை விட, எனக்கு இருக்கிற போராட்டங்களை விட என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அதற்கு நிறைய உதாரணம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரத்துல 27, 28 ஆகிய வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் யாக்கோபை, இஸ்ரவேலை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறார் அவங்க கிட்ட. யாக்கோபே, இஸ்ரவேலே, நீங்க, அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என்னுடைய நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்றும் என்றும் அநேகர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது என்னுடைய வழியெல்லாம் ஆண்டவர் பார்க்கவே இல்லை, அவர் என்னையெல்லாம் கண்ணோக்கி பார்க்கல, நான் ஜெபிக்கிற ஜெபத்தை எல்லாம் அவர் என்ன செய்யல, கேட்கல. ஏன்னா அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, எனக்கு இருக்கிற பிரச்சனை என் தேவன் தீர்க்க முடியாது போல இருக்கு, என்னுடைய தேவைகளை என் தேவன் சந்திக்க முடியாது போல இருக்கு, அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, உங்க இருதயத்தில் என்ன இருக்கு, உங்களுடைய வழிகள் எனக்கு மறைவா இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ? அதுக்கப்புறம் சொல்றாரு, உங்களுடைய நியாயங்கள் எங்கிட்ட வந்து எட்டுல நீங்க நினைக்கிறீங்களோன்னு சொல்லிட்டு அடுத்ததாக தேவனை குறித்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் கேட்டது, சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படுவதும் இல்லை, நீ இதை அறியாயோ. ஆண்டவர் கேட்கிற, உனக்கு இது தெரியுமா? என்ன நீங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நான் யார் அப்படின்னா, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். அல்லேலூயா. யார் நானு? அநாதி தேவன். அது மட்டுமல்ல, நான் ஒரு நாளும் சோர்ந்து போவது இல்ல. ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, என்கிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, நான் எவ்வளவுதான் கேட்கறது, நான் எவ்வளவுதான் செய்யறது அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாளும் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை, அதை நீ அறியாயோன்னு சொல்லிட்டு அடுத்தது அவர் சொல்லுகிறார், இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அல்லேலூயா. அப்ப தேவன் யார்? அவர் ஆராய்ந்து முடியாத அளவுக்கு அவர் கிரியை செய்கிற தேவன். நம்முடைய தேவன் யார்? அவர் அநாதி தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் யார்? நமக்கு நன்மை செய்வதிலே அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகிறதில்லை, நமக்கு நன்மை செய்கிறதிலே அவர் ஒரு நாளும் இலைப்படைவதும் இல்லை. இதை நாம் அறிய வேண்டும். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யல, அறிந்து கொள்ளவில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது 90வது சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் ஆண்டவர் எப்படி சொல்லி உயர்த்தறான் பாருங்க, அவருடைய மகிமையை. ஆண்டவரே, தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் ஒரு ஆளுக்கு அல்ல, ஏதோ எங்க குடும்பத்துக்கு அல்ல, எங்கள் தலைமுறை தலைமுறையாக நீர் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்? அடைக்கலமாக இருக்கிறீர். அது மட்டுமல்ல, அவர் சொல்ல பாருங்க, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஜெபம் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும்னா, நம்ம தேவன் யார் என்பதை உணர்ந்து அவர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அப்ப எப்படி நமக்கு தெரியும் அவர் தேவன் யாருன்னு? சில பேர் பொதுவா ஜெபம் பண்ணுவாங்க, என்னன்னு, அவர் நல்லவரே வல்லவரே போதுமானவர். உணர்ந்து சொல்றாங்களா உணராம சொல்றாங்களே நமக்கு தெரியாது. சும்மா சொல்லுவாங்க, அப்படியே வரிசையில ஃப்ளோல வரும். அப்படி அல்ல. உணர்ந்து என் தேவன் யார், நான் யாரிடத்துல பேச போகிறேன், என் தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட வல்லமை உடையவர், எப்படிப்பட்ட மகத்துவம் உடையவர், எப்படிப்பட்ட கிருபை உள்ளவர், எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார் என்று சொல்லி
உணர்ந்து அவரை பார்த்து சொல்ல வேண்டும், நீர் அனாதி தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் அடைக்கலமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனா பிசாசு இதையெல்லாம் சொல்றதுக்கு நம்மள என்ன செய்ய மாட்டான், சிந்தைக்குள்ள அதை கொண்டு வரதுக்கு விடவே மாட்டான். எதை திணிப்பான்னா பிரச்சனைகளை தான் திணிச்சுக்கிட்டே இருப்பான் நம்முடைய எண்ணத்துல. பாரு, உன் பிரச்சனை ரொம்ப பெருசு, என்ன பண்ண போற? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன நினைக்கணும்னா, என்னுடைய தேவைகளை விட, என் பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர் என்ற உணர்வு வந்து அவருடைய மகத்துவங்களை, அவருடைய வல்லமைகளை நினைத்து அவரை துதிக்க வேண்டும். அதுதான் நம்ம ஜெபத்துல செய்ய வேண்டிய முதல் காரியம். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, சப்ளிகேஷன். சப்ளிகேஷன் அப்படின்னா விண்ணப்பங்களை நாம் என்ன செய்யணும். என்ன விண்ணப்பங்கள்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கவலையை உண்டாக்குகிற பல காரியங்கள் இருக்கலாம். குடும்பத்தை குறித்து இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து இருக்கலாம், வேலையை குறித்து இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும். அந்த காரியங்களை என்ன செய்யணும், நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே அவரிடத்திலே தெரிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப நேரம் உட்கார்ந்து நம்முடைய பிரச்சனைகளை ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பார் அப்படிங்கிறது போல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா மத்திய எழுதின சுவிசேஷத்துல இயேசு மலை பிரசங்கத்துல பிரசங்கிக்கும் பொழுது 6வது அதிகாரத்துல 7-8 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை சொல்லி என்ன செய்யாதீங்க, அழப்பாதீங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிகமா நம்ம ஜெபம் பண்றதுனால நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை போல நீங்கள் என்ன செய்யாதீங்க, போட்டு அளப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். கரங்களை தட்டினுடைய நாமத்தை ஆமென். நீங்க கேட்கறதுக்கு முன்னமே, நீங்களுடைய சமூகத்துல போவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க என்ன தேவையோடு இருக்கிறீங்க, எந்த விதமான கவலை உங்கள் இருதயத்தில் இருக்கிறது என்பதை எல்லாம் அவர், நீங்க எடுத்து வாயை திறந்து அதை எடுத்து பயங்கரமா எக்ஸ்பிளனேஷன் பண்ணாதான் அவருக்கு தெரியும், ஓ இவ்வளவு பிரச்சனை உனக்கு இருக்கு அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிற ஆண்டவர் எல்லாம் கிடையாது. ஏன்னா நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அப்ப என் தேவையை சொல்ல வேணாமா, அப்ப என்னுடைய பிரச்சனையை சொல்ல வேணாமா அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். ஏன் சொல்லணும் அப்படின்னா அதை தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ய நினைக்கிற காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன உன் வாழ்க்கையில் இருக்கிறதோ, என்ன தேவை இருக்கிறதோ, என்ன பிரச்சனை, அதை குறித்து என்னிடத்துல பேசு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7வது அதிகாரத்துல நீங்க 1 - 11 வரைக்கும் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அதுல அநேக காரியத்தை ஆண்டவர் நம்ம கேட்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. 11வது வசனத்துல சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு நல்லதுதான் கொடுக்க நினைக்கிறீங்க, அதுக்காக எவ்வளவோ பிரயாசப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அது. அப்படின்னா என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன், நன்மையானவைகளை செய்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்ம ரொம்ப ஒரு நொறுங்கின இருதயத்தோடு நம்முடைய சூழ்நிலைகளை உணர்ந்து அவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அப்படிதான் இயேசு கூட என்ன செய்தார், ஜெபம் பண்ணினார். அவருக்கு ஒரு காரியம் இருந்தது, உங்களுக்கு தெரியும், கெத்செமனே தோட்டத்துல அவர் 3 முறை என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறார். சீசரிடத்துல சொல்றாரு, நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. யாரும் ஜெபம் பண்றதுக்கு இல்லை, எல்லாம் தூக்கிட்டாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. அவர்
அவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எபிரேயர் 5:7 வாசித்தீங்கன்னா அங்கே அந்த ஆக்கியோன் சொல்லுகிறார் அவர் எப்படி அங்கே ஜெபித்தார் அப்படின்னு சொல்லுகிறார். எப்படி அவருடைய விண்ணப்பத்தை வைத்தாராம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம். இங்க என்ன சொல்றார் பாருங்க, ஆண்டவர் அழகாக எப்படி அவர் விண்ணப்பத்தை வைத்தார், எப்படி அவர் வேண்டுதலை வைத்தார் அப்படின்னா, அவர் எப்படிப்பட்ட இருதயத்தோடு அங்க வராராம். எப்படிப்பட்ட இருதயத்தோடு வராரு, தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவர் என்பதை உணர்ந்துதான் அங்க ஜெபம் பண்ண. அப்போ ஏற்கனவே பிதாவே அவர் என்ன செய்யறாரு, ஆமா அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை உணர்ந்து அவர் ஜெபித்து விட்டு இரண்டாவது அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார். என்ன விண்ணப்பம்? என்னையும் விடுதலையாக்க உம்மாலே கூடும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று அவர் எப்படி ஜெபித்தாராம், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம ஜெபம் பண்ணும் போது ரொம்ப சத்தத்தை உயர்த்தி கத்தி நம்ம ஜெபம் பண்ணணும், அழுது ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது அல்ல. அவருடைய இருதயம் தேவனுடைய சமூகத்திலே ஊற்றப்பட்டது. அல்லேலூயா. அதனாலதான் அவருடைய வேர்வை கூட ரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே வந்து என்ன செஞ்சான், விழுந்தது. அப்ப நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, நம்முடைய விண்ணப்பம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, அது சின்னதா இருந்தாலும் சரி, அது பெருசா இருந்தாலும் சரி, அதை உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து என்ன செய்யணும், சொல்லணும். ஒரு சின்ன பிரச்சனை உடனே அதை நம்ம பெருசா இதெல்லாம் நம்ம ஜெபம் பண்றது அப்படின்னு நினைக்க கூடாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிற வரைக்கும் காத்திருப்பாங்க. அப்புறம் தான் வந்து என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசான எனக்கு தெரியல, அதனால நான் இப்போ உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன்னு சொல்லிட்டு பெருசான பின்னாடி வருவாங்க. அப்படி இல்ல, சின்ன பிரச்சனையா இருக்கும் பொழுது, சின்ன தேவையா இருக்கும் பொழுது, உங்களுடைய சூழ்நிலை கொஞ்சம் மாறும் பொழுது நீங்க உடனே தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம். ஒருவேளை நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை சின்னதோ பெருசோ நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட வீட்டுக்கு போவோம், நான் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். ஹல்லேலூயா. சில நேரத்துல நான் என்ன மனைவியும் பேசிட்டு இருக்கும் போது சில காரியத்தை நான் சொல்லுவேன், இது நடந்துச்சு உனக்கு தெரியுமான்னு. உடனே அவங்க இது ஏன் நீங்க அன்னைக்கு எனக்கு சொல்லல, உடனே நான் சொல்லுவேன், அது அந்த அளவுக்கு பெருசா எனக்கு சொல்லணும்னு தோணல. அவங்க சொல்லுவாங்க, இல்ல எதுனாலும் நீங்க என்கிட்ட என்ன செய்யணும், சொல்லணும். நான் எங்கேயாவது வெளியில ஒளித்துக்கு போயிட்டுன்னா போன் பண்ணும் பொழுது அவங்க அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லைன்னாலும் அவங்க என்ன செய்வாங்க, நான் சொல்றதை கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க, கேளுங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம எல்லாத்தையும் அவர்கிட்ட என்ன செய்யணும். இதே போலதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சின்னதோ பெருசோ நம்முடைய விண்ணப்பங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அது பெருசா மலை போல பெருசா இருந்தாலும் சரி, சின்ன கல்லு மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவருடைய சமூகத்தில் நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் நமக்கு நன்மையானவைகளை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். மூன்றாவது ஜெபத்திலே அவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும் பொழுது நன்றி உள்ள இருதயத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரம்னா என்னன்னா நன்றி சொல்றது. ஹல்லேலூயா. என்ன சொல்றது? நன்றி சொல்றது. நம்ம எல்லாம் நம்ம எபேசியர் 5:20 வாசித்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டுல போய் வாசிங்க. அதுல சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவன் என்ன செய்யுங்க, உங்களுக்கு நடக்கிற சின்ன காரியமானாலும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆண்டவர் செய்த பெரிய காரியமானாலும் அவர் என்ன செய்யுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஸ்தோத்திரங்கிற இருதயம் வரதே இல்ல. வேண்டுதல் நிறைய இருக்கும், ஆனா ஆண்டவர் அதை செஞ்ச பின்னாடி அதற்கு நன்றின்னு சொல்றதுக்கு வாய் என்ன செய்யாது, வராது. அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே 3வது அதிகாரம் 15-17 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அங்க அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயங்களில் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமா இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். 17வது வசனத்திலே கடைசியில வாசிக்கும் பொழுது, அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை
ஸ்தோத்தரியுங்கள். அப்படின்னா ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு தேவன் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும், அது சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம், எல்லாத்துக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நாம அவருக்கு நன்றி சொல்லுகிறதை அவர் எப்பொழுதும் எதிர்பார்க்கிறார். இயேசு 10 பேருக்கு சுகம் கொடுத்தார். 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க, ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைச்சாங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், நீங்க போய் உங்களை ஆசிரியர்களுக்கு காண்பித்து கொடுங்க அப்படின்னு. 10 பேரும் போனாங்க. போற வழியில 10 பேரும் குணமடைந்தார்கள். அல்லேலூயா. ஆனா அதுல 9 பேர் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லவே இல்லை. ஆனா ஒருத்த மட்டும் நன்றி சொன்ன. அப்ப சொல்லும் பொழுது, நீ மட்டும் ஏப்பா வந்த, போப்பா, அதெல்லாம் வேணாம் பண்ண சொன்னாரு. ஆண்டவர் கேட்ட, இன்னும் 9 பேரு எங்க? சுகமடைந்தவர்கள் 10 பேர் அல்லவா? நீ மட்டும் நன்றி சொல்லுகிறவனாய் வந்தாயே, அவன் சமாரியனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவனுக்கு மட்டும்தான் இந்த நன்மை சாதாரண நன்மை அல்ல. இந்த நன்மையை தேவன் எனக்கு செய்திராவிட்டால் என் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை வந்தே இருக்காது என்ற உணர்வு அவனுக்குள்ளாய் வந்தது. நீங்க நிறைய பேருக்கு ஆண்டவர் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் ஆண்டவர் செஞ்சதெல்லாம் பெருசா தெரியாது. தனக்குன்னு இருக்கிற தேவைதான் பெருசா. எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டுக்குள்ள நல்லா இருக்கிறேன்னு சொல்றதை விட, ஐயோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறேன். ஏற்கனவே தேவன் செய்த நன்மைகள் என்ன செய்ய மாட்டார்? நினைத்து பார்க்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு சரியான ஜெபம் அப்படின்னா, சரியான சிந்தனை இருந்தாதான் நம்மால நன்றி சொல்லவே முடியும். கிராட்டிடியூட் மைண்ட் நமக்குள்ளாக என்ன செய்யணும்? இருக்கணும். நன்றி அறிதல் உள்ள இருதயம் நமக்குள்ளாக இருந்தாதான், ஆண்டவரே கடந்த நாட்களில் எங்களை பாதுகாத்தீர், உமக்கு வர்ஷிப்ல தான் நம்ம அதிகமா சொல்றோம், நன்றி சொல்றோம் ஆண்டவருக்கு. ஏன்? ஏன்னா ஆண்டவர் நமக்கு சகல உபகாரங்களையும் செய்திருக்கிறார். நம்ம எப்பொழுதுமே ஜெபம் முடிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லி வசனத்தை நம்ம ரிப்பீட் பண்ணி நம்ம முடிக்கிறோம். என்னது? என் ஆத்துமாவே எதுக்கு? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் உங்கள் இருதயத்தில் ஸ்தோத்திரம், தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உங்கள் சிந்தைகளில் தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கும் எனக்குள்ள இருக்க வேண்டிய காரியம், ஜெபத்தில் 3 காரியங்களை மறந்துடவே கூடாது. 1, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியம். ஆண்டவர் யார் என்பதை உணர்ந்து, ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்து, உங்களுடைய பிரச்சனைகளை விட, உங்களுடைய போராட்டங்களை விட, உங்கள் தேவைகளை விட தேவன் பெரியவர் என்பதை உணர்ந்து அவருடைய சமூகத்தில் அவரை உயர்த்துங்கள். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை அதிகமாக மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். 2வது, நம்முடைய பிரச்சனை சின்னதோ பெருசோ, அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறதோ அல்லது பாதிக்காம இருக்குதோ, எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்துல தெரியப்படுத்துங்க. 3வது, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நீங்க என்ன செய்யுங்க? நன்றி சொல்லுங்க. இந்த 3 காரியங்களை நாம ஜெபத்துல சரியாக செய்தால், அல்ல கவனிங்க, இந்த 3 காரியங்களையும் நம்ம சரியாக செய்தால், வசனம் நமக்கு பிராமிஸ் பண்ணுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, தானியேல் ஆண்டவரை ஆராதிக்க கூடாது, தொழுது கொள்ள வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டாங்க அந்த நாட்களில். அப்ப தானியேல் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் சட்டம் போட்டது தெரிஞ்சும், ராஜா கையெழுத்து போட்டாருன்னு தெரிஞ்சும், எப்பொழுதும் போல 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அவர் என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணி அதோட முடிஞ்சா. 10வது வசனம் என்ன சொல்லுது? 6:10. மூன்று வேளையும் தேவனுக்கு முன்பாங்க முழங்கால் படியிட்டு என்ன பண்ணானா அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். 2வது என்ன பண்ணனா? ஸ்தோத்திர நன்றி செலுத்தி கொண்டிருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது
போதாது. என்ன வேணாலும் வரட்டும், நான் செய்ய வேண்டியதை நான் செய்யாம என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். ஈவன் அந்த நேரத்துல கூட அவர் எதுக்காக தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்றாரு, நன்றி சொல்றாரு அப்படின்னா, இந்த கையெழுத்து கூட என் தேவன் மாற்றி போட வல்லமையுடையவர் என்ற விசுவாசம் அவருக்குள்ளாக இருந்தது. இன்னொன்னு, இந்த கையெழுத்து போட்டதுனால எனக்கு எந்த ஆபத்தையும் வரவிடாமல் காப்பாற்ற என் தேவன் வல்லமையுள்ளவர் என்ற விசுவாசம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, மற்றவங்கள யாரும் ஜெபம் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ங்கிற உணர்வும் இல்லை, ஆண்டவர் எப்படிப்பட்ட நன்மைகளை நம்முடைய முன்னோர்களுக்கு செய்திருக்கிறார், எப்படி அற்புதமாய் நடத்தினார் என்ற உணர்வும். அதனால அவங்க ஜெபமும் பண்ணல, நன்றியும் சொல்லல. ஆனால் இவர் அதை செய்யறாரு. செஞ்சனால என்ன நடந்துச்சு, அவங்க சிங்கக்கேபியில தூக்கி தான் போட்டாங்க. நல்லா கவனிங்க, ஒரு நைட்டு முழுதும் சிங்கக்கேபிக்குள்ள கிடக்கிறாரு. ஆனா அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா, சமாதானமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அரண்மனைக்குள்ள ஏசி போட்டு நல்ல சொகுசா படுத்துட்டு இருக்கிற ராஜாவுக்கு என்ன இல்ல, சமாதானம் இல்ல. என்ன காரணம்? இவன் ஜெபித்தான், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அதனால தேவனுடைய சமாதானம் அவனுக்குள்ளாக இருந்தது. அவனுக்குள்ள சிங்க கெபில கடந்தாலும் அவனுக்கு தெரியும், தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சிங்கம் அது வாயை மேல என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. சில பேரோட ஆண்டவர் பேசுகிறதை உணர்கிறேன். உண்மையா இல்லையா? நீங்க சமாதானம் இல்லாம பெட்ல புரண்டு கிடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜெபம் பண்ணாம, நன்றி சொல்லாம, கர்த்தர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை உணராம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் உங்களுக்குள்ளாக அந்த கவலை வந்து உங்களை துக்கப்படுத்தி கொண்டு, வேதனைப்படுத்தி கொண்டு, உங்களை மனமடிவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனா தானியேலை போல நீங்களும் நானும் ஜெபித்து அவருக்கு நன்றி சொல்லுகிற பொழுது, ஸ்தோத்திரம் செலுத்துகிற பொழுது, நீங்க சிங்க கெபிக்குள்ள போனாலும் நீங்க சமாதானத்தோடு இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு உதாரணம், இயேசுவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு சீசரிடத்துல சொன்னார், அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொன்னாரு. அக்கறைக்கு போவோன்னு சொன்ன பின்னாடி எல்லாரும் ஏறிட்டாங்க. இயேசுவும் ஏறுறாங்க, பின்னாடி சீசர்ல ஏறுறாங்க, நடு கடல்ல போறாங்க. பயங்கரமான ஒரு புயல் சூழ்நிலையை பார்க்கறாங்க எல்லாரும். இயேசு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, போய் தட்டி எழுப்புறாங்க, நாங்க மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? என்ன கவலை அவங்களுக்குள்ள, நம்ம இறந்துருவோம் போல இருக்குதுன்ட்டு. ஆனா இயேசு நல்லா தூங்குறாரு. எப்படி அவரால் மட்டும் அப்படி தூங்க முடிஞ்சது? ஏன்னா அவருக்குள்ளாக தேவ சமாதானம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு சமாதானம் எப்படி வரணும்னு நல்லா எதிர்பார்க்கறாங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாதுங்க, அப்பதான் சமாதானமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதோட கஷ்டப்படுங்க போங்கன்னு சொல்லல. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிதான், பிரச்சனையை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, தேவனை நோக்கி பாருங்க. தேவனுடைய மகத்துவங்களை நினைச்சு அவரை துதிங்க, ஆராதிங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை சின்சியரா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் தங்கியிருக்கும், உங்கள் சிந்தைகளிலே தங்கியிருக்கும். எத்தனை பேர் அதை செய்ய ஒப்பு கொடுக்குறீங்க? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா கர்த்தருடைய சமூகத்தில்? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு விடக்கூடாது. ஆண்டவரே, அநேக நேரத்தில் பிசாசு ஆண்டவரே சூழ்நிலைகளை காட்டி 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 எங்களை மனமடிவாக்கி கொண்டே இருக்கிறான். ஆண்டவரே, நாங்களும் அதை பார்த்து ஜெபம் பண்றதே இல்ல ஆண்டவரே, பைபிள் படிக்கிறதே இல்ல ஆண்டவரே. கர்த்தரை தேடும் போது ஒரு பெரிய சோர்வு, ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய சோர்வு. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, உமக்கு நன்றி. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயத்திலே கர்த்தர்களுக்கு கொடுக்க வல்லமை உடையவராய் இருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் சொல்ல கர்த்தருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிற தேவன் ஆண்டவரே. ஓ
உம்முடைய சமாதானம் எங்கள் இருதயங்களை இப்பொழுது கடந்து வருவதாக. எல்லாரும் கேளுங்க, வாயை திறந்து எல்லாரும் கேளுங்க. எங்களுக்குள்ளாக உம்முடைய சமாதானம் இறங்கி வருவதாக, 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 வருவதாக. பரலோக பிதாவே, உடைய நல்ல வாக்கு தத்தங்களுக்காய், வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு கொடுக்கிற சமாதானத்திற்காய் ஸ்தோத்திரம். அது சாதாரணமான சமாதானம் அல்ல, யாரும் எங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து போட முடியாத ஒரு சமாதானம். எங்கள் இருதயங்களை காத்துக் கொள்ளுகிற சமாதானம், எங்கள் சிந்தைகளை காத்துக் கொள்ளுகிற சமாதானத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு கவலைக்குரிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் நாங்கள் அதை குறித்து கவலைப்படாதபடிக்கு ஆண்டவரே, நீர் யார் என்பதை உணர்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லவர் என்பதை உணர்ந்து சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் தெரியப்படுத்தக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கடந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து அதை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிற இதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தானியேலை போல எங்களையும் எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவரே. அது சிங்க கெபியா இருந்தாலும், அது சூளை நெருப்பா இருந்தாலும் ஆண்டவரே, அது மேக ஆண்டவரே ஸ்தோத்திர வெயிலா இருந்தாலும், பனியா இருந்தாலும் எங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாதப்பா. காரணம், எங்கள் தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்க இனியும் கவலையோடு இருக்க போறதில்ல, இனியும் நாங்க பிசாசுக்கு செவி கொடுக்க போறதில்ல. எங்கள் தேவன் எல்லாவற்றையும் விட பெரியவர் என்பதை உணர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல, நாங்கள் இப்படிப்பட்ட சரியான ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகளோடு நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவருடைய செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்துல போகிற வருகிற இடங்களில் உம்முடைய பாதுகாப்பின் கரம் கூட இருப்பதாக, உம்முடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக, உம்முடைய கிருபையுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக என்று அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாள்ல வர முடியாமல் போனவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகள் நிமித்தமாக, சோர்வின் நிமித்தமாக, பலவீனத்தின் நிமித்தமாக யார் வரலையோ அவங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தை அனுப்பி தருவீராக. அவர்களும் உம்முடைய சமூகத்தில் சரியான ஜெபத்தை எடுக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக என்று ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்.